உழவாரத்தை கீழே விட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். நாளைக்கு சித்திரை ஸ்பெஷலே வந்து எங்களோட வீட்டில் வந்து இதுதான். யாரா விரையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். நம்மளுக்கெல்லாம் புளிஞ்சு பழக்கம் இல்லை, இப்போதான் பால் புளிகிறோம். அந்த கலருக்காக வேண்டி ஸோ எங்களோட வீட்டில் வந்து சித்திரைக்கு ஸ்பெஷல் வந்து ஸ்ரீலங்கன் தொதல். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. என்ன கையில் உழவாரத்தோட நிற்கிறான் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. ஆமாம், நாளைக்கு சித்திரை ஸ்பெஷலே வந்து எங்களோட வீட்டில் வந்து இதுதான். அதாவது இதுன்னா ஸ்ரீலங்கா ஸ்டைல் வந்து துதல் பண்ணுறது. துதல்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாது. ஸோ ப்ரொசஸ் எல்லாம் வந்து வீடியோக்குள்ளே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு புரிய வரும். போன வருஷம் எங்களோட வீட்டில் வந்து போன வருஷம் என்னமா இங்கே சித்திரைக்கு முறுக்கும் சோவியும் பண்ணது. ஏன்னா இந்த வருஷம் வந்து துதல். இப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டை துதல் பண்ணதுன்னு சொன்னால் சித்திரைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேனே. முதல் வருஷம் பண்ணதா? அதுக்கு முதல் வருஷம் ராஜி அண்ணாவெல்லாம் நின்று பண்ணது. ஏன்னா ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து துதல் பண்ணுறோம். எப்படி இந்த துதல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப்ஸாக வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இனிமேல் வந்து உழவாரத்தை கீழே விட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். வந்து இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வேலையை தொடங்கலாம். யாரா விரையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் சொல்லுவாங்க. விரையெல்லாம் பழைய வழியில் இப்போ நெறிப்படுத்தப்பட்டா. அதாவது இது துதல்கின்றதோட முதல் ப்ரொசஸ். முதல்ல தேங்காய் திருக்கணும். நெறிப்படுத்தப்பட்டான்னா அப்படி சொல்கிறது. சின்ன வயசுல எல்லாம் அப்புறம் இதுக்கு போவோம். எதுக்கு போகிறோம்? அறநூறு போகிறது. பள்ளிக்கூட போகிற காலத்தில் அறநூறு போகிறது. அப்பயும் போனோம். ஆனால் அந்த நெறியிலேருந்து வெளியாகி இப்போ திரும்ப நெறிப்படுத்தப்படுறோம் நாங்கள். இப்போ போகிற அறநூறுனா எங்களுக்கு சித்தரின் குரல் தான். அது வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தரு. வீட்டில் நம்ம என்ன வேலை பண்ணணும், தாக்கி என்ன வேலை பண்ணி கொடுக்கணும், சித்தர்கள் எப்படி எதை ஃபாலோ பண்ணாங்க எல்லாம். ஸோ எங்களுக்கு அதில் குரு ஆசான் பாடம் கற்பித்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் வந்து சிவசங்கர் ஐயா. உண்மையில் அவருக்கு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். நம்ம இல்லைண்டா வீட்டில் கூட இந்தளவுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதாவது தாய் உயிருடன் இருக்கும்போதே தாயின் பாரத்தை குறைக்கணும். தாய் உயிர் இல்லாத போது தாயின் பாதத்தை கழுவி அந்த பாவத்தை போக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் லங்கமா வேண்டினேன் நம்மட மரத்துக்காய் எல்லாம் இங்கே வரும். தேங்காய் சைஸு இது எப்படி இருக்கு? மாங்காய் மாதிரி தேங்காய். இது எப்போ எப்படி திரிகிறது? அதுக்குள்ள நிலநீர் இருக்கு ப்ரோ. எந்த காலமே தெரியாது. தேங்காய்லாம் தேங்காய் திருவிழா பச்சை சொல்ல மாட்டேன். திருவிழண்டு திருவிழை தான் நாட்கள் கூட. துதல்கண்டியும் அது மாதிரி பல நாளாச்சு சொன்னால். முதல்ல கோயிலுக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட் படிங்கிற வீட்டால் வந்து கோயிலில் வந்துட்டு பூசைகள் ஏதாச்சும் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு போவோம். போயிட்டு கோயிலில் பிரசாதம் பண்ணுறதுக்கு போவோம். அது பொங்கல் பண்ணுறது, கடல் அவிக்கிறது, அதுக்கெல்லாம் போவோம். அதே மாதிரி விசேஷ நாட்கள்னு சொன்னால் அதுக்கு இந்த துதல் கண்டுறதுக்கு வந்து டீமாக போவோம். எல்லா பிற வீட்லேயும் அதிகமாக கட்டியிருக்கும் துதல் கண்டுறது. அது துதல் கிண்டுன்னு சொல்லுவாங்க, துதல் கண்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பேர் சொல்லுவாங்க. துதல் நாங்கள் வந்து துதல்னு தான் சொல்லுவோம். இந்தியாவில் என்னென்னு சொல்லுவாங்க தெரியா? இலங்கையில் துதல்னு சொல்லுவாங்க. துதல் மாதிரி ஒன்று இருக்குது மஸ்கொத்து. ஆனால் அது செய்கிற படிமுறை வந்து வேறு. துதலை விட அப்படி சொப்டாக இருக்கும்போது நான் பண்ணக்குள்ள உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். சொன்னால் உங்களுக்கு விளங்காது. இதே வந்து அதிகம் பண்ண போகிறோம்னு சொன்னால் வந்து கோயிலில் பொங்குறதுக்கு நம்ம வந்து ஊரில் வந்து காசுக்கு திருவி கொடுப்பாங்க தேங்காய். அப்படி சொல்கிறது மோட்டரில் வந்து கரண்டில் வந்து திருவுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கழுதால கோயிலில் கூட இருந்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சேன். அண்ணா வந்து திருவினாப்பில் அதை காமிச்சிருந்தேன். அதே மாதிரி திருவிழா இன்றைக்கி எனக்கு கூட வேலை செஞ்சு வேர்க்கணும்னு இருக்குது. அதனால் இதை செய்கிறேன்.
எவ்வளோ நேரத்துக்கு இப்போ திரும்பி முடிக்க போகிறோம்னு சொல்லி தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக திருகிறது தான். சொன்னால் இது கொஞ்சம் கடுமையாக பழுத்த தேங்காய் இல்லை. இதுக்கு வந்து நல்ல பழுத்த தேங்காய் இருக்கணும், எண்ணெய் விடக்கூடிய தேங்காவா. ஆனால் வீட்டை அப்படி தேங்காய் இல்லை, கடுமையாக பழுத்த தேங்காய் இல்லை. அளவுக்கு அளவான தேங்காய். ஓகே, நல்லபடியாக தேங்காய் திரும்பி முடிச்சாச்சு. நான் மட்டும் திருவல்ல, பிரசாந்த் நானும் சேர்ந்து தான் திரும்பி முடிச்சது. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் எங்களோட வேலைகளை பார்த்தா மேலே வர்ணபகவானுக்கு வந்து பொறுக்கல. அதுக்குனால அவ்வளோ நல்லவனாக மாறிட்டானுங்கடா என்று அதுக்கு தோணுது போல இருக்குது. மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு, அப்படியே லைட்டாக தூரிட்டு இருக்கட்டும் கொளுத்துற வெயிலுக்கு. அப்படி அதிகமாக அப்படின்னு சொன்னால் சிக்கலாக்கிட்டுரும். ஸோ இப்போ வந்து பாலை வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம். தண்ணியை கூட போகிறோம். எந்த அளவுக்கு தண்ணி விட்டு புளிகிறோமா தலைப்பாலுக்கு? ஐயோ, ஓகே தானே, சரியா? எப்படி புளிஞ்சாலும் ஒரு 3 தண்ணி கிட்ட தானே எப்படி தானே புளியும். அப்படியே இந்த வயசானாக்கெல்லாம் நல்லா இப்படி டைட்டாக புளிவாங்க ப்ரோ. அப்படியே கை நடுங்கி வரும். நம்மளுக்கெல்லாம் புளிஞ்சு பழக்கம் இல்லை, இப்போ தான் பால் புளிகிறோம். இனி வயசு இனி ஃபுல்லாக அப்படியே போக அப்படியே புளிய வேண்டியதுதான். நான் முதல்ல வந்து கோயிலுக்கெல்லாம் போனால் வந்து நம்ம புளியறதுக்கு போடல, மிஷினில் திருவி எடுத்துகிட்டு வந்து புளியறதுக்கு வேற ஆக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த உழவாரம் ஆட்டுறதுக்கு மட்டும் தான் போவோம், அதாவது கிண்டுறதுக்கு. முதல்ல பொங்கலுக்கு, தைப்பொங்கலுக்கு இந்த தேங்காய் திருவி புளிஞ்ச தேங்காய் பூ எல்லாமே வந்து சாயம் போட்டு அந்த கலர் போட்டு கோலம் போடுறது, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ பொங்கலுக்கு நம்ம வீட்டிலேயே நிற்கிறது இல்லை. பாலை வந்து மாவுக்குள்ளே விட்டு கரைச்சி எடுக்கணும். கரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து உள்ள ஊற்றணும். பாலை மட்டும் திரையை விட்டுறக்கூடாது, திரையை விட்டால் அவ்வளோதான். ஆமா, இது பசுப்பால் துதற்கண்டையில் எல்லாம் பால் தானேம்மா? என்னம்மா திரும்ப முடியணுமா? சக்கரை தண்ணி எதுக்காகண்டு சொன்னால் இப்படி வடிகட்டுறது, சப்போஸ் டஸ்ட் ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்காக வேண்டித்தான். அப்புறம் ஐயா கலர் மாற போவாரு. அட அட அழகா வெள்ளை நிறத்தில் இருந்தது, எப்படி இருக்குன்னு பாருங்க. திரையுது ப்ரோ, திரையுது. அடுப்பு இல்லையா? அடுப்பு போடணும் வேணா.
மாவு கரையணும். நல்ல வேலை, மண்டைக்கு மேலே நிற்கிது வெயில், அப்படியே ஃபுல்லாக இருட்டு கிடக்குது. அப்படியே இங்கே முதல் கண்டுபடுது. ஆமாம், அது இப்போ மொத்தம் எத்தனை சுண்டு அரிசிமா? அது 4 சுண்டு அரிசா? 4 சுண்டா? வெறும் 4 சுண்டா? அப்போ ஒரு கொத்து அரிசா? ஒரு கொத்துக்கு பால் இல்லை. இப்போ அது எப்படி டைட்டாகி வரணும், அப்போ டைம் போகும். என்னன்னா அது கட்டியாக வர வர டைம் போகும். இப்போ ஒரு கொத்து அரிசிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பால் விட்டால் குயிக்காக முடிஞ்சிடும். இது வந்து இப்போ பால் கொஞ்சம் கூட விட்டதுனால வந்து அது கட்டியாக வரைக்கும் டைம் நம்மளுக்கு கூட போய் கொண்டே இருக்கும். கிண்டி கிண்டி ஆட்டி 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 இருக்கணும். இப்போ உழவாரத்துக்கும் இதுக்கும் வேலை இல்லை, லேட்டாகும். தோட்டம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்த தோட்டம் இல்லை, இப்போ மாற்றி இப்போ கீரைலாம் போட்டு கீரை அறுவடை செஞ்சுருக்கு. கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் வாழையில் விட்டுறதுக்கு. அதுக்கு நல்ல முத்த வாழலையா வேணும் ப்ரோ. இருக்கிறத வட்டி எடுப்பு. அம்மம்மா, அதிலே ஒன்றும் இல்லை அந்த வாழை மரத்திலே. வெள்ளம் வந்து போன வருஷம் அம்மா, இந்த வருஷம் இங்கே வெள்ளம் வந்து. ஓகே, ஓரளவுக்கு டைட்டாகி வர டைமில் சீனி இறக்கணும். இதுக்கெல்லாமே கருப்பு தாங்க, சர்க்கரை கருப்பு சீனி, அது அந்த கலருக்காக வேண்டி. பறந்தா தான் ப்ரோ நான் ஒரு வேலைக்காரன்றது தெரியும். ஓ, நல்ல வெயில், மேலே மழை இருட்டி வருது, அப்பவும் வெயிலும் கொளுத்துது. மேலே ஹீட்டு கீழே ஹீட்டுன்னா நடுவில் எப்படி வந்து பிறந்துடும். பெரிய துணியோட்டு வரந்து கால் கொதிக்குது. என்ன இல்லை, இப்போ இப்படிதான் ப்ரோ. ஒத்த கை தான் பிள்ளை, மேலே ஒத்த கை. ஏன் வேகமாக நானஞ்சு நல்லா டைம் எடுக்கும். கலர் வரும் ப்ரோ, அது டைட்டா கலர் வரும். ஆனால் இது கட்டும் வேகமாக ஆயிடுச்சு. ஆனால் இந்த தாச்சிக்கு இதுதான் அளவு. ஏண்டா மேலே அப்படி பாஞ்சு வரும் தெரியுமோ. ஒரு இடத்த எங்கேயும் நாங்கள் பிரட்டு நடத்த ப்ரோ, குத்திட்டானா அப்படியே மொத்தமாக வெட்டியால வந்துட்டு விழுந்து ப்ரோ. அப்புறம் எடுத்து நடுவால் மட்டும் குடச்சி தேஞ்சி எடுத்து மண்ணுக்குள்ள விடாத மட்டும். எங்கண்டா இது இப்போ ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன். எங்கே எங்கண்டு ஏரியா ரஞ்சனாக்கள்கிட்டயோ ரஜுனாக்கட்டில் ரஞ்சனாக்கள்கிட்ட எங்கேயோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்படி வேறு பறந்து அப்படி. மஸ்கொத்து செய்கிற ப்ரோசஸ் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு எப்படி செய்யறது? இல்லை அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சப்போஸ்ன்றதுக்கு ஆண்டு காட்டுறேன். சாப்பிட்றீங்க மஸ்கொத்தை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் சொல்ல தேவை தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருந்தால் சொல்லுங்கள் மஸ்கொத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டி கொஞ்சம் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரொசஸ் தெரிஞ்சால் தான் செய்யலாம். பழைய கோவத்தில் கடுமையாக மேலே அஞ்சாலும் தள்ளி விட்டுறாங்க ப்ரோ. அவ்வளோதான். இனி அப்போ உங்களை பைக் நான் தான் கொண்டு போவேன். நீங்கள் சின்னனா செஞ்சால் போய் நான் பிறகு சிறப்பாக பெருசாக செஞ்சு விட்டுருவேன் பிறகு.
கூட தான் இது 4 சுண்டு இல்லை 4 சுண்டு கூட இருக்குமா 5 சுண்டு அம்மா 4 சுண்டுன்னு சொல்லிட்டாங்க திம்மித்தருகிட திம்மித்தருகிட தித்தித்தருகிட தித்தித்தருகிட தாகிட தாகிட தாகிதா போடுதா அப்பா உடம்பு குறையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க ப்ரோ சுத்தி தான் உடம்பு குறையும் நாங்களும் சுத்துவோம் ஆனா எப்பவுமே வந்து துதல் கிண்டும் போது இரும்பு உலவாரத்தில் கிண்டக்கூடாது ப்ரோ ஏண்டா இரும்பு அந்த இரும்பு ஆனால் அது அலுமினியம் உரசி கூட இரும்பு துண்டுகள் வருது அதுவும் அந்த புது தாச்சில் வந்து உலவாரத்தில் அந்த இரும்பா அலுமினியம் உலவாரத்தில் கிண்டும் போது நிறைய அப்படி நடந்திருக்கு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதாவது என்னென்னு சொன்னால் எப்பவுமே துதல் கிண்டும் போது மர உலவாரத்தில் கிண்டணும் அப்போ தான் வந்து அந்த அலுமினியம் உரசிப்படாது அதுக்காக ஆனால் நீ நல்லா கிண்டுறாடா என்ன ப்ரோ அதான் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஜீன்ஸ் போடுறீங்க மேல அந்த டிஷர்ட் போடுறீங்க அதனால பறந்து எல்லாம் வந்து உங்கள இப்படி இருக்கு ப்ரோ முன்னு வந்து காட்டுங்க இப்படி இருக்கு இதே எந்த உடம்புல பறந்தெல்லாம் இப்போ எனக்கு எப்படி இருக்கு சுட சுட பறந்தது சும்மா அப்படி இருக்கும் அதான் இது தெரியாது இப்படி இருந்தா தெரியும் கோதுமை மாவுலையும் பசுப்பால்லையும் துதல் கண்டனும்மா இது அரிசி மாலையும் தேங்காய் பால்லையும் செய்யறதை விட்டு போட்டு என்னம்மா அல்வா இல்லை நம்ம இனி வழக்கத்தை மாற்றுவோமே பசுப்பால்லையும் கோதுமை மாலையும் செஞ்சு ஆகும் ஏதாச்சும் ஒன்று வரும் தானே அதுக்கு புதுசாக ஒரு பேரை வச்சிருவோம் அப்படியே கூட நல்லா வரும்போது கிண்டி விட்டா மேல பறக்கும் அது ஞாபகம் இருக்கு இப்ப வரந்து வா பயங்கரமா களைப்பா இருக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி ஃபைனலாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு என்னடா எண்ணெய் போதாது எண்ணெய் பண்ணுறதுக்காக வேண்டி மருமன் அனுப்பின கடைக்கு எண்ணெய் இருந்தது முடிஞ்சு அது போதாது சில தேங்காய் என்னென்னு சொன்னால் நம்ம இப்போ எண்ணெய் விடும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அதாவது எண்ணெய் பாயெல்லாம் உலருது சொன்னால் சில தேங்காய் வந்து தானாக வந்து எண்ணெய் விடும் எண்ணெய் தேங்காய் அதாவது துதல் கண்டுறதுக்காண்டு வந்து சில தேங்காய் இருக்குது அந்த தேங்காயில் வந்து நல்லா எண்ணெய் விடும் அப்படியான தேங்காய்னு சொன்னால் நம்ம அதிகமாக வந்து அந்த எண்ணெய் விட தேவையில்லை ஆனால் இதில் இந்த எண்ணெய் வந்து இலசி தேங்காய் வந்து இளம் தேங்காய் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து எண்ணெய் விடலை நாங்கள் தான் திரும்ப எண்ணெய் விட்டு கொண்டு இருந்து அந்த எண்ணெய் வந்து முடிஞ்சுது எண்ணெய் விட்டுச்சோன்னு சொன்னால் இது வாட்டியும் அந்த அப்படியே மொத்தமாக சேர்ந்து ஆடும் கீழே இந்த அப்படி இல்லை ஆடாமல் இருக்குது அம்மா இந்தா இப்படி தான் ஆடணும் இந்த எப்படி வருங்க டண்டடா டண்டடா டன் இதான் பக்குவம் இனி இறக்குற பக்குவம் ஸோ மிக்ஸ் பண்ணணும் ரைட் இறக்கும் எல்லாத்துக்கும் ஒயில் பூசாச்சா ஓகே நான் சட்டியில் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒயில் பூசணும் விடுமா விடு
வாங்கி விடு 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 போதும் விடு விடு வீட்டில் வச்சு ஊட்டி அமர்த்தையில தரையில் தான் ஊட்டி அமர்த்தலை கிட்ட பொழுத்தில் நம்பிக்கை உரியிரும் பொழுத்தில் வைக்க உரியிரும் அந்த அதில் ஓகே கழிச்சுட்டான் ஒரு ஆள் கழிச்சு தூக்கி பிடிக்கணும் இன்னொரு ஆள் கழிச்சு எடுக்கணும் என்ன தைரியத்தில் ப்ரோ நீங்கள் பொழுத்தில் வைக்க போறீங்க தான் அதான் அந்த அம்மா இந்த வாழை வாங்க வாழலை கொஞ்சம் ஒயில் பூசிதா வாழலை ஒயில் பூசிதா அமர்த்துங்க இல்லாட்டி அப்படி இதஞ்சு போயிடும் வாழலை ஒயில் பூசிதாங்க வாங்க உழவாரது பிடிங்க உழவாரம் போகுது உழவாரம் போகுது இருக்கிற எண்ணெய் அவ்வளவும் ஊத்தணும்னா இதில் ஆயிருக்கு கொண்டு வரோம் ஏப்பா ஏய் முடிஞ்சுது இதுதான் ஸ்ரீலங்கன் தொதல்னு சொல்லுவோம் தொதல்னு சொல்லுவாங்க மஸ்கொத்துன்னு சொல்லுவாங்க அது இதே மாதிரி தான் வந்து அதில் ப்ராசஸ் வந்து வேறு அது பண்ணுறது வந்து வேறு இதோட சாஃப்டாக இருக்கும் பூந்தி கடையிலலாம் வந்து அந்த மஸ்கொத்து வச்சுருப்பாங்க ஆனால் வீட்டில் நாங்கள் வந்து மேக் பண்ணுறதா இருந்தால் வந்து இந்த தொதல் தான் மேக் பண்ணுவோம் நம்ம எத்தனை சுண்டு அரிசி 4 சுண்டு அரிசி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு கொத்து அப்படி சொல்லுவாங்க ஸோ எத்தனை கொத்து அரிசி வந்து நம்ம இலக்க போட்டு மாவா இடித்து எடுத்து பண்ணுறோமோ அதுக்குரிய மாதிரி டைம் அப்படியே போய்கொண்டிருக்கும் நாங்கள் வந்து இப்போ 5 சுண்டு அரிசியில் வந்து பண்ணது ஆனால் 5 சுண்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த அரிசி வந்து கொஞ்சம் பொலிவானதாக இருந்தால் வந்து நம்ம இடித்ததுக்கப்புறம் வந்து மாவு வந்து கொஞ்சம் பொலிவாக அதிகமாக வரும் ஸோ அதை வச்சு முன்னுக்கு நான் என்னடா போட்டோன்னே டைட் ஆகிட்டேன்னு சொல்லி பார்த்தோன்னா நான் அதுக்கு பிறகு இல்லை வேலை அதுக்கு பிறகு தான் இன்னும் வேலை கண்டிப்பாக அந்த ஆயில் இருக்கணும் இது பண்ணி முடிக்கணும்னு சொன்னால் நல்ல ஆயில் வந்து வேணும் அதே மாதிரி நம்ம இதுக்கேற்ற மாதிரி அந்த காலத்தாக்கள்லாம் வந்துட்டு அதுக்குரிய மாதிரி தேங்காய் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க சில மரங்களில் வந்து காய்க்கிற தேங்காய் வந்து நல்ல எண்ணெய் தன்மையுடைய தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் வந்து இப்படியான எண்ணெய் சம்மந்தப்பட்டு செய்கிற விஷயங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்வாங்க ஸோ வந்து இந்த துதல்கன்றதாக இருந்தால் நல்ல எண்ணெய் தேங்காய் வேணும் அந்த எண்ணெய் தேங்காய் இருந்திருக்க நாங்கள் திரும்ப எண்ணெய் விட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் ஒரு எந்த தாய்ச்சிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து அந்த தொதல் கண்டுறோமோ அதுக்குள்ளேருந்து எண்ணெய் மேலே அப்படியே கொதிச்சு விட்டு வரும் ஒரு சைட்டில் வந்து நம்ம அள்ளி எடுக்கணும் எண்ணெய் ஆனால் இங்கே அப்படி நடக்கல வந்து நாங்கள் தான் ஆயில் திரும்ப விட்டு நாங்கள் வந்து ஸோ ஒரு மாதிரி முடிச்சாச்சு ஸோ 5 சுண்டு அரிசிலேயே வந்து இவ்வளோவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கணும் நல்லா காஞ்சதுக்கு பிறகு வந்து அதுக்கு மேலே வந்து பேப்பர் போட்டு ஆயிலெல்லாம் வந்து இழுத்து எடுக்க வைக்கணும் அதுக்கு அடுத்த நாள் வந்து பீஸாக வந்து வெட்டி திரும்ப வந்து பேப்பருக்குள்ள சுற்றி முடிஞ்சளவு இதில் வந்து முழுக்க எண்ணெய் தான் இருக்கும் அந்த எண்ணெயை வந்து வடிச்சு எடுக்கணும் ஸோ வந்து இது ஒரு ஸ்வீட்டை சேர்ந்தது தான் அல்வா அப்படின்னு சொல்லலாம் வந்து இது ஒரு ஸ்வீட் வகை தான் வந்து ஓகே ஸோ எங்களோட வீட்டில் வந்து சித்திரைக்கு ஸ்பெஷல் வந்து ஸ்ரீலங்கன் தொதல் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்களும் வரீங்களா ஒரு பேச்சுக்கு வந்து கேட்குறது பட் இருந்தாலும் முன்கூட்டியே ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்